நான் தாம்பரம் வழக்கறிஞர் கேஎஸ் பார்த்திபன் பேசுகிறேன். என்னுடைய கருத்து என்னன்னா, இப்போ 2019ஆம் வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, தாம்பரம் காவல் நிலையத்தில திரு பிரவீன் ராய்ஸ் வந்து இன்ஸ்பெக்டரா வந்து பணியாற்றினாரு. அப்போ பணியாற்றும்போது என்னோட வாதி வந்து அவதூறா கூட்டின்னு போயிட்டு அடிக்கிறாரு. அடிச்சு துன்புறுத்த சொல்ல அதை கேள்விப்பட்டு நான் போறேன். 2019 ஜனவரி மாதம் நான் போறேன். போகும்போது அவங்கள அடிச்சு துன்புறுத்துறது கேள்விப்பட்டு நான் வந்து அவர்கிட்ட நேரடியா வந்து எஸ்ஐ இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு கோஷியான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட முறையிடுறேன். எதுக்கு நீங்க வாதிய வந்து அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவங்க அவதூறா பேசுறாங்க. அப்போ வந்து உடனடியா அங்க உள்ள ரூம்ல இருந்த பிரவீன் ராஜேஷ் இன்ஸ்பெக்டர், சட்ட ஒழுங்கு இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாரு, அவர் வந்து எங்ககிட்ட வந்து அட்வொகேட்னா பெரிய இவனா அவனான்னு சொல்லிட்டு ரொம்ப அவதூறா பேசுறாரு. நாங்க வந்து சார் ஒரு அட்வொகேட் வந்து எல்லா இடத்துக்கும் எங்களுக்கு வரதுக்கு ரைட்ஸ் இருக்கு. நீங்க இப்படி பேசாதீங்கன்னு சொன்ன பாரு அவர் வந்து ஒத்துக்கல. அவருடைய முழு அதிகாரத்தை வந்து அங்க காட்டினாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்த ஒரு சில காவலர்கள் வந்து இந்த விஷயத்த அப்படியே மடக்கி எங்களை வந்து சார் நீங்க வந்து நாளைக்கு நீங்க பாத்துங்க சார் வெளியே போங்க சார் சொல்லிட்டாங்க. நானும் வந்து போலீஸோட ரொம்ப இதுல வந்து நான் வந்து வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டு தாம்பரம் பார் அசோசியேஷன்ல எனக்கு நடந்த இதை வந்து சொல்லி புகார் கொடுத்தேன். புகாரின் அடிப்படையில் வந்து தாம்பரம் நீதிமன்றமே வந்து என்னோட வழக்கை வந்து பிரைவேட்டாக நீங்கள் வந்து வழக்கு தொடருங்கன்னு சொல்கிறாங்க. வழக்கு தொடர்ந்தோம். அதன் வழக்கு எண் வந்து பார்த்தீங்கன்னா சிசி 94/2019 வந்து வழக்கு பதிவாச்சு. அந்த வழக்கு பதிவானதில் வந்து A1 அக்யூஸ்ட் வந்து பிரவீன் ராஜேஷும், A2 அக்யூஸ்ட் வந்து கோஷியா எஸ்ஐயும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து பணி மாற்றல் வெளியே எந்த ஸ்டேஷனுக்கு போனாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு முறையும் நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகிறதுனால சம்மன் கொடுத்தாங்க. சம்மன் வாங்கிட்டு நீதிமன்றத்தில் ஆஜராகிறதுனால அவங்களுக்கு வந்து வாரண்ட் வந்து இந்த தாம்பரம் நீதிமன்றம் வந்து பிறப்பிட்டது. ஆனால் தொடர்ந்து ஒரு வருஷமா வந்து நீதிமன்றத்துக்கு வரல. அவர் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் தேடப்படும் குற்றவாளி A1 அக்யூஸ்டு. இப்போ ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி இந்த மாதம் 3ஆம் தேதி வந்து அவருக்கு இந்த வழக்கு வந்து மறுபடியும் வந்து விசாரணைக்கு வருது. இன்ன வரைக்கும் வந்து பிரவீன் ராஜ் பொறுத்த வரைக்கும் தேடப்படும் குற்றவாளி தான் வந்து இந்த நீதிமன்றம் வருது.